புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நீ எப்போ நல்லவனா இருக்க, எப்போ கெட்டவனா இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல கருப்பா. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சொல்லு கருப்பா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சுரேகா அம்மா பாவம் இல்லையா? சின்ன வயசு, அதுக்குள்ள வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. ஒரு கேடு கெட்டவனோட அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாகி நின்னு போய் எவ்வளவு மன உளைச்சல். அது மட்டுமா, யாரோ அவங்கள கடத்தி கஷ்டப்படுத்தி உசுரோட திரும்பி வருவாங்களா மாட்டாங்களான்னு இங்க அத்தனை பேரும் கதறினதுக்கு அப்புறம் சுரேகா அம்மா உசுரோட மீண்டு வந்திருக்காங்க. ஆமா, நீதான் அவங்கள மீட்டு கொண்டு வந்த. நான் இல்லைன்னு சொல்லல. அதோட அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கொடுத்திருக்கலாம்ல. இதுக்கு மேல அவங்க என்ன கஷ்டத்தை அனுபவிக்கணும்? எதுக்காக சொல்லு கருப்பா. இவ்ளோ ஆசையா 2 விரல ஒன்னா தொட்டாங்க. அந்த புள்ள பாவம் இல்லையா? அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய கொடுக்கறதுல உனக்கு என்ன கருப்பா பிரச்சனை? அவங்க ஆசைப்பட்ட அந்த விரலையே தொட வச்சிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி தப்பான விரலை தொட வச்சு வேடிக்கை பாக்குற? அந்த இளந்திரியன் தம்பிய பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான். கஷ்டப்படுற குடும்பமா இருந்தாலும் புத்திசாலி பையன். நிச்சயமா வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவான். சுரேகா அம்மாக்கும் அவனை பிடிச்சிருக்கு. அவங்க வாய் விட்டு சொல்லலதான். ஆனாலும் எனக்கு தெரியுது, இளந்திரியன் பேரை சொல்லும் போது அவங்க கண்ணுல விளக்கிறீது. இது கூட எனக்கு புரியாதா? இல்ல உனக்கு புரியலையா? சுரேகா அம்மா பாவம். அவங்க என்ன உன்கிட்ட காசு பணம் தங்கம் வைரம் எதுவும் கேட்டாங்களா? மனசுக்கு பிடிச்ச பையன் கூட வாழணும் தானே கேட்டாங்க. அதுக்கு கூட உனக்கு மனசு இல்லையா? சொல்லு கருப்பா. நீ சாமி. எங்களை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே காப்பாத்துறவன். ஒரு சின்ன பொண்ணு அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க உன்னால முடியும். தயவு செஞ்சு சுரேகா அம்மாவோட வாழ்க்கையில விளையாடாத. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும். இனிமேலாவது சந்தோஷமா வாழணும். அதுக்கு அருள் கொடு. செய்வியா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு இப்ப தெரியணும். இரு, உன் முன்னாடி திருவோல சீட்டு நான் எழுதி போடுறேன். ஒண்ணு, சுரேகா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அந்த பையனோட கல்யாணம் நடக்கணும். அந்த பையன் கிட்ட அவங்க லவ் பண்ற விஷயத்த சொல்லணும். இல்லையா, வீட்ல யார பாக்குறாங்களோ அவங்களுக்கு சுரேகா அம்மா கழுத்தை நீட்டணும். நீ என்ன தீர்ப்பு சொல்ல போற? சுரேகா அம்மாக்கு பிடிச்ச கல்யாணத்தை வரமா கொடுக்க போறியா, இல்ல அவங்க மனசுக்கு பிடிக்காத கல்யாணத்தை அவங்களுக்கு சாபமா கொடுக்க போறியா? பாப்போம். நீ எவ்வளவு நல்லவன்னு நான் இப்ப பாக்க தானே போறேன்.